வெல்கம் டு யுவர் பிராண்ட் நியூ அகாடமிக் இயர். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராட்ஸ். இது உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்னிங் பாயிண்ட். நாட் ஜஸ்ட் ஃபார் போர்ட் எக்ஸாம் பட் ஆல்சோ ஃபார் காலேஜ் அட்மிஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் லைக் சியூடி. இந்த அகாடமிக் இயரில் காமர்ஸ்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் படிப்பு, இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு த ரியல் வேர்ல்ட் ஒர்க்ஸ். ஸோ ரெடியா எல்லாரும்? லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ஜேர்னி வித் ஃபுல் எனர்ஜி அண்ட் எக்ஸைட்மெண்ட். நம்ம காமர்ஸ் வேர்ல்டுக்கு ஒரு சூப்பரான கிக் ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் படிச்சிருக்கோன்னு ஒரு ரீகேப் பார்த்துருவோம். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் படித்தோம், அதாவது வணிகத்தின் அடிப்படைகள். நெக்ஸ்ட் நம்ம படித்தது ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அதாவது வணிக அமைப்புகளின் வகைகள். நெக்ஸ்ட் நம்ம படித்தது சர்வீஸ் பிஸ்னஸ் 1, 2 அண்ட் 3. இதை நம்ம தமிழில் சேவை சார்ந்த வணிகம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், இதை வணிக நிதின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம படித்தது ட்ரேட், இது வர்த்தகம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதாவது சர்வதேச வணிகம். நெக்ஸ்ட் நம்ம படித்தது த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதாவது இந்திய ஒப்பந்த சட்டம். நம்ம லாஸ்ட்டாக படித்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், இதை தமிழில் நேரடி மற்றும் மறைமுக வரிகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்டில் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், இதை நம்ம மேலாண்மையின் செயல்முறைகள்னு சொல்லுவோம். இந்த சாப்டர் கீழே பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மையின் கோட்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேலாண்மையின் செயல்பாடுகள், மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், குறி இலக்கு மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு மேலாண்மை சொல்லுவோம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே தான் இந்த சாப்டர் கீழே நம்ம படிக்க போகிறோம். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் ஃபினான்ஷியல் மார்க்கெட், இதை தமிழில் நிதி சந்தைன்னு சொல்லுவோம். இது கீழே நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஃபினான்ஷியல் மார்க்கெட், அதாவது நிதி சந்தையின் அறிமுகம், கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தை, மணி மார்க்கெட், பண சந்தை, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு மாற்றகம், செபி, அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதை தமிழில் இந்திய பத்திரம் மற்றும் மாற்றகங்கள் வாரியம்னு சொல்லுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மனித வள மேலாண்மை. இந்த சாப்டர் கீழே நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் பற்றி படிப்போம், அதாவது மனிதவள மேலாண்மையின் அடிப்படை குறிப்புகள். நெக்ஸ்ட் நம்ம படிக்கிறது எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது பணியாளர்களை தேர்வு செய்வது. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ரெக்ரூட்மெண்ட் மெத்தட், அதாவது பணியாளர்களை நியமிக்கும் முறை. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட்ஸ், அதாவது பயிற்சி வழங்கும் முறைகள் என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த சாப்டர் கீழே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் சாப்டர் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இதை சந்தைப்படுத்துதலின் அடிப்படை கூறுகள்னு சொல்லுவோம். இந்த சாப்டர் கீழே கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர், அதாவது சந்தையும் சந்தையாளர் என்ற கருத்து. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது மார்க்கெட்டிங் மிக்ஸ், அதாவது சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங், அதாவது சமீபத்திய சந்தைப்படுத்தல் போக்குகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது இந்த கீழே நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு. இந்த சாப்டர் கீழே நுகர்வோர் உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன மற்றும் பொறுப்புகள் என்ன, அதாவது ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸை பற்றி நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அதாவது குறை தீர்ப்பு செயல்முறை பற்றி படிப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அதாவது வாணிப சூழல்னு சொல்லுவோம். இந்த சாப்டர் கீழே நம்ம என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பற்றி நம்ம படிப்போம், அதாவது சூழலியல் காரணிகள்னு அதை சொல்லுவோம். நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். இதை விடுதலை, தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல்னு சொல்லுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் தி சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881, இது தமிழில் சரக்கு விற்பனை சட்டம் 1930, மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம சாப்டர் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அதாவது தொழில் முன்னேற்ற மேம்பாடு. இந்த சாப்டர் கீழே எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர் மேம்பாடு, டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர் வகைகள் என்னென்ன இருக்கு, அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் ஆண்டர்பிரினியல் டெவலப்மெண்ட், அரசு தொழில் மேம்பாடு திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த சாப்டர் கீழே நம்ம படிப்போம். நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் கம்பெனி லா அண்ட் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ், அதாவது நிறுவன சட்டம் மற்றும் செயலர் நடைமுறைகள்னு இதை சொல்லுவோம். இந்த சாப்டர் கீழே கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அதாவது இதுக்கப்புறம் கம்பெனி மேனேஜ்மெண்ட், அதாவது நிறுவன மேலாண்மை, கம்பெனி செக்ரட்டரி, அதாவது நிறுவன செயலர் அப்படின்னா என்னன்றதை இந்த சாப்டர் கீழே நம்ம படிப்போம். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சிலபஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சியூடி சிலபஸ். ஸோ நவ் லெட்ஸ் லுக் அட் ஹவ் த சியூடி சிலபஸ் இஸ். மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எஸ்சிஆர்டி சிலபஸில் படித்த டாபிக்ஸ் தான். ஸோ அதே தான் திருப்பி நம்ம சியூடிக்கு ரீலேர்ன் பண்ண போகிறோம் வித் சம் எக்ஸ்ட்ரா ஆடட் போர்ஷன்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட் நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதை நம்ம தமிழில் மேலாண்மையின் தன்மையும் முக்கியத்துவம்னு சொல்லுவோம். இந்த சாப்டர் இஸ் ஆல்ரெடி கவர்ட் இன் எஸ்சிஆர்டி சிலபஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு ரீலேர்ன் இட் இன் ஃபார் சியூடி.
நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இது தமிழ்ல மேலாண்மையின் கொள்கைகள்னு சொல்லுவோம். யூனிட் நம்பர் 3 பிசினஸ் என்விரான்மெண்ட், அதாவது வாணிப சூழல்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சாப்டருமே இஸ் ஆல்ரெடி கவர்ட் இன் எஸ்சிஆர்டி சிலபஸ் அண்ட் we are going to relearn it in CUT. யூனிட் நம்பர் 4 பிளானிங். இது தமிழ்ல நம்ம திட்டமிடல்னு சொல்லுவோம். அண்ட் தென் யூனிட் நம்பர் 5 ஆர்கனைசிங், அதாவது அமைப்பாற்றல். இந்த சாப்டர் நம்ம எஸ்சிஆர்டியில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். திருப்பி நம்ம சிஇடிக்கு லேர்ன் பண்ணுவோம். யூனிட் நம்பர் 6 ஸ்டாஃபிங், அதாவது பணி நியமனம். இந்த சாப்டரோட பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி எஸ்சிஆர்டி சிலபஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் சிஇடிக்கு நம்ம இன்டெப்தா லேர்ன் பண்ணுவோம். யூனிட் நம்பர் 7 இஸ் டைரக்டிங், அதாவது வழிநடத்தல். யூனிட் நம்பர் 8 இஸ் கண்ட்ரோலிங், அதாவது கட்டுப்பாடுகள். இது ரெண்டுமே நம்ம புதுசாக படிக்க போகிற டாபிக்ஸ். யூனிட் நம்பர் 9 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இதை தமிழில் வணிக நிதின்னு சொல்லுவோம். யூனிட் நம்பர் 10 இஸ் மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்தல். இந்த ரெண்டு சாப்டர்ஸோட பேசிக்ஸை நம்ம ஆல்ரெடி +1ல கவர் பண்ணிக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் எலாபரேட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். யூனிட் நம்பர் 11 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு. யூனிட் நம்பர் 12 இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். இது தமிழில் தொழில் முன்னேற்ற மேம்பாடுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இஸ் ஆல்ரெடி கவர்ட் இன் எஸ்சிஆர்டி சிலபஸ் அண்ட் we are going to relearn it for CUT. ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூனிட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் சிஇடி எக்ஸாம்ஸை நம்ம ஆல்ரெடி எஸ்சிஆர்டி சிலபஸ்லேயே படிச்சிருக்கோம். தி ரிமைனிங் டாபிக்ஸ் வில் பி லேர்ன்ட் லேட்டர். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸாம் டீட்டெயில்ஸ், அதாவது எக்ஸாம் என்ன மாதிரி நடக்கும்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது காமர்ஸ்க்கு மட்டும் இல்லை, அக்கௌண்டன்சிக்கும் இதே மாடல் தான் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்மளுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். நம்மளோட டைம் டியூரேஷன் 60 மினிட்ஸ். நம்ம கொஷின் டைப் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா எம்சிக்யூன்னு சொல்லுவோம், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி எந்த கொஷின்ஸும் நம்மளுக்கு ஆப்ஷனல் கிடையாது. எல்லா கொஷின்ஸையும் நம்ம கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கிங் ஸ்கீம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் நம்மளுக்கு +5 மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு ராங் ஆன்சர்ஸ்க்கும் -1 மார்க் லூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யூ ஹாவ் 1 கொஷின் அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் தர். 4 ஆப்ஷன் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருஷம் நீங்கள் என்ன படிக்க போறீங்கன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி லேர்னிங்.